2014 சென்னை வந்தேன் சார். வந்த உடனே எனக்கு சென்னை பிடிக்கல. திருநெல்வேலி மாவட்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு ரம்மியமான இடத்துல இருந்துட்டு இந்த சென்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ சுற்றி பார்த்து எனக்கு அண்ணா நகர், கொரட்டூர் அந்த ஏரியா பிடிச்சிருந்தது. வாடகை 14,000 ரூபா. அப்புறம் கல்யாணம் ஆச்சு. பட் சம்பளம் ஏறல. கொஞ்சம் பின்னாடி போகும்போது மாதவரம் போனோம். இப்போ கும்மிடிப்பூண்டி போயிட்டேன். கும்மிடிப்பூண்டியே போயிட்டேன். ஒரு 10,000 தான் வாடகை. நல்ல ரம்மியமான வீடு, எந்த பிரச்சனையும் இல்லை. கும்மிடிப்பூண்டியில் ஒரு பொறியியல் கல்லூரியில் ஒர்க் பண்ணுறேன். 2014 நான் கொரட்டூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலான்னு போனேன். 2,999 ரூபா ஸ்கொயர் ஃபீட். எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு, நீ இப்போ தானடா போயிருக்க, போன உடனே உனக்கு எதுக்கு வீடு, கொஞ்சம் சேமிச்சுக்கோ அப்புறம் வாங்கிக்கலாம்னப்பல. 2017 போனேன். 5,000 ரூபாய் ஆச்சு. இப்போ நான் கொரட்டூரில் வந்து பார்த்தா 8,999 ஒரு ஸ்கொயர் ஃபீட். இதெல்லாம் தாண்டி 2022 அப்புறம் என்னோட மனைவியும் என்னோட கல்லூரியிலேயே சேர்த்து விட்டு, சரி ஒருத்தரோட சேவிங்ஸை வச்சு நம்ம வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்டர் கோவிட் இந்த சில பிரச்சனைகளால எனக்கு கும்மிடிப்பூண்டியில் வேலை போய் நான் குன்றத்தூருக்கு வேலைக்கு வந்துட்டேன். இப்போ நான் என்னோட கனவை எப்படி நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதெல்லாம் தாண்டி என்னோட மன வருத்தம் என்ன அப்படின்னா, நான் பிறந்ததுலேருந்து சொந்த வீட்டில் இருந்திருக்கேன். 11 சென்ட் என்னோட வீடு. இன்னைக்கு என்னோட சொத்து மொத்தத்தையும் விற்றா கூட என்னால் அண்ணா நகரில் வீடு வாங்க முடியாது. நான் என்னோட சின்ன வயசில் சொந்த வீட்டில் தான் வளர்ந்தேன். என்னோட அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணார். பிஸ்னஸில் லாஸ். என்னோட 13 வயசுலேருந்து நான் வாடகை வீட்டில் இருக்கேன். 16 வீடு மாறி இருக்கேன். 16 வீடு? ஆமாம் சார். லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக தான் நான் எந்த வீடுமே நான் மாறலை. நான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் மாறாமல் இருந்தேன் சார். ஒன்றும் சொல்ல போனால் எனக்கு சொந்த வீடு சென்னையில் இல்லைன்ட்டு பொண்ணே தரமாட்டான்னு சொல்லிட்டாங்க சார். ஒரு பெரிய கட்டாயத்தில் தான் நான் வந்து திருமணமே நான் பண்ணேன். நான் இருக்க வீடோட வாடகை வந்து 12,000 ருபீஸ். இப்போ நான் சொந்த வீடு வாங்குற பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஸ்ஐபியில் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். நான் இப்போ 30s என்டர் ஆக போகிறேன். ஒரு 40s நான் வீடு கட்டணும். அதாவது என்னோட எஸ்ஐபியை பிரேக் பண்ணி அதில் வர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபல் அமௌண்ட்டை வீடு கொடுத்துட்டு ரிமைனிங் வந்து ஹோம் லோன் போடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன் சார். 800 ரூபா வாடகையிலேருந்து இன்றைக்கி 8,000 ரூபா வாடகை கொடுத்துட்ருக்கேன் சார். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். பார்ட் டைமாக வந்து கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். நேட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலியில் கொஞ்சம் இடம் கிடக்கு சார். இது ரெண்டையும் விற்று ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு டபுள் பெட்ரூம், ஒரு கிச்சன் கோயம்புத்தூருக்கு மிக அருகில் ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே வாங்கணும்னு ஆசையாக இருக்குது சார். கோயம்புத்தூருக்கு மிக அருகில் 40 கிலோமீட்டர்? ஆமாம் சார். கோயம்புத்தூர்ல வாங்க முடியாது. நான் மதுக்கரையில் இருக்கிறேன் சார். தாலுகால அங்கே 3 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது சார். இன்னைக்கு அங்கே 16 லட்சங்கிறாங்க சார். அந்த இடத்துல தான் 800 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தேன். இப்போ அங்கே தான் 8,000 ரூபாய்க்கு இருக்கிறேன். ஆனால் இப்போ அங்கே இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னா எனக்கு அப்படியே கண்ணுலாம் இருடுது. இப்போ எத்தனை வருஷத்துக்குள்ள கட்டணும்னு ஒரு ஐடியா வச்சு சார்? நான் 1 இயரை கட்டிடுவேன் சார். 1 இயர்ல கட்டிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே சார். என்ன பட்ஜெட் சார்? 30 lakhsக்குள்ள சார். எவ்வளவு வாடகையில குடியிருக்கீங்க? சொந்த வீடு வாங்குற திட்டம் என்ன இருக்கு? சென்னைக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆகி 5 வருஷத்துல எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு எங்க அம்மா போட்ட நகையெல்லாம் வித்துட்டேன். நான் நகை விற்கும் போது ஒரு கிராம் வந்து 800 ரூபாய். இப்ப நகை வந்து ஒரு கிராம் வந்து 8,000 இருக்கும். அதெல்லாம் முந்தானத்து. அப்படியா? ஆமாமா. எனக்கு 8,200 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு. இப்ப கூட அதெல்லாம் என் கல்யாண போட்டோல மட்டும்தான் அந்த நகையெல்லாம் இருக்கு. இப்ப நான் நினைச்சாலும் அது வந்து கனவு தான். எனக்கு நகை கூட 5,000 ரூபாய் கொடுத்து அட்வான்ஸ் பண்ண வாட்டி தான் நான் நகையவே விற்றேன். கடைசீட்டில் வீடு வாங்கவே இல்லை சார். நான் விற்ற 8,80,000 ரூபாய் அப்படியே வந்து லீஸில் போட்டார். இப்போ எனக்கு வயசு வந்து 50 ஆகுது. இனிமேட்டு தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். பேரம் பற்றி வரங்காட்டி எப்படியாவது வீடு வாங்கிடணும் சார். கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னா இப்போ கல்யாணத்தை பண்ணி பார்த்து வீட்டை கட்டி பார்க்க போறீங்க. அதுவும் மயிலாப்பூர்ல வாங்கணும்னு ரொம்ப ஆசை சார். அது என்ன மயிலாப்பூர்? ஏன்னா நான் 20 வருஷமா அங்கேயே இருக்கேன் சார். கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல மாடவீதியை சுத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துலயே நம்ம இறந்துடணும்.